வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மிதுன ராசி நேயர்களுக்கான கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுகிறது. இதனுடைய தாக்கங்களானது மிதுன ராசி நேயர்களுக்கு முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுன ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்ற மறைந்த புதனால நிறைந்த தனலாபங்களானது உண்டு. சகாய ஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதாலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மீது பதிவதாலும் நல்ல காரியங்கள் பலவுமே இல்லத்தில் நடைபெறும். பணவரவானது திருப்திகரமாக இருக்குங்க. திருமணம் போன்ற சுப காரியங்களானது இல்லத்தில் நடைபெறும். ரிஷப ராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் அடைகின்றார். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். சுப செய்திகளானது வந்த வண்ணமாகவே இருக்குங்க. துணிந்து எடுத்த முடிவுகளில் வெற்றியானது கிடைக்கும். தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத சில திட்டங்களை பார்த்தீங்கன்னா இப்பொழுதே செயல்படுத்துவீர். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகளானது கைகூடும். உயர்ந்த மனிதர்களினுடைய ஒத்துழைப்போடு நல்ல காரியங்களானது நடைபெற வழிகளானது பிறக்குங்க. வியாபார விருத்தியானது உண்டு. தொல்லை தந்தவர்கள் விலகுவர். செவ்வாய் இந்த மாதங்கள் முழுவதும் கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சனி மீது அவரது பார்வை பதியும் பொழுது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களானது ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு ஊர் மாற்றங்களானது ஏற்படலாம். அதேபோல் ஊதிய உயர்வுடன் வரக்கூடிய மாற்றங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சித்தவர்களுக்கு அது கை கொடுக்கும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் இணைய வாய்ப்புகளானது உண்டு. மண் பூமி விற்பனையினால லாபங்களானது கிடைக்கும். கார்த்திகை 18ஆம் தேதியன்று மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12க்கு அதிபதி 8இல் சஞ்சரிப்பது யோகம்தான். திட்டமிடாது செய்யக்கூடிய காரியங்களில் கூட வெற்றியானது கிடைக்குங்க. திறமைக்குரிய அங்கீகாரங்களும் இப்பொழுது கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலானது பார்த்தீங்கன்னா சுமூகமாகவே இருக்கும். அதேபோல் வாரிசுகளுக்காக இருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனைகளானது தலை தூக்கும். கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி வக்ரம் பெறுகிறது. அதனால உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவதனால உத்தியோகத்தில் பிரச்சனைகளானது தலை தூக்கலாங்க. உயர்ந்த மனிதர்களிடம் பகையானது உருவாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் செய்யக்கூடிய முயற்சிகளானது தாமதங்களானது ஏற்படலாம். தேக ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். புதிய மனிதர்களினுடைய சந்திப்பால பொருளாதார நிலைகளானது உயரும் என்றாலுமே வரவை காட்டிலும் செலவுகளானது கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்களானது ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நன்மையானது ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைபட்ட பதவி உயர்வுகள் தானாகவே சேரும். இந்த மாதத்தினுடைய மைய பகுதியில் கலைஞர்களினுடைய எதிர்ப்புகளானது நிறைவேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களினுடைய ஆதரவானது உண்டு. பெண்களுக்கு வருமானங்களானது திருப்தியாகவே இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் சுப செலவை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கை கொடுங்க. வரவுக்கேற்ற செலவுகளானது ஏற்படும். எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியங்களும் உங்களுக்கு உண்டாகும். மனோதைரியங்களானது கூடும். மற்றவர்களால் குற்றங்களானது சாற்றப்படலாம். எனவே கவனங்களானது தேவை. கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களானது ஏற்பட்டு நீங்கும். வார்த்தைக்கு மதிப்புகளானது இருக்குங்க. திடீர் கோபங்களானது உண்டாகும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனையை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளானது மறையும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள்.
வாய்க்கு ருசியான உணவுகளானது கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் மூலமாக லாபங்களானது அதிகம் வருங்க. அதே போல வாக்கு வன்மையினால தொழில் வியாபாரங்களானது சிறப்பாகவே நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். பழைய பாக்கிகளானது வசூலாகும். கடன் வசதியானது கிடைக்குங்க. அதே போல உத்தியோகங்களினுடைய காரணமாக வெளியில் தங்கவும் நேரிடும். அலுவலகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாங்க. நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபத்தை கொடுக்கும். அதே போல கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்துக் கொள்வது உத்தமம். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சிக்கல்களானது உண்டாகுங்க. நெருக்கடியான சூழ்நிலைகளால் உடல்நிலையானது பாதிப்புகளானது ஏற்பட்டு மன அமைதியானது உங்களுக்கு குறையும். உடன் இருப்பவர்களாலே வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். அதே போல அரசியலில் மற்றும் பொது பணிகளில் ஈடுபட்டு இருப்போருக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலைகளானது உண்டாகுங்க. முடிந்தவரை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது. எடுக்கக்கூடிய காரியங்களில் தடைகளுக்கு பின்பே வெற்றி பெற முடியும். பொருளாதார நிலைகளானது ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றங்களானது காணப்படுங்க. கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகளானது கிடைக்கும். உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். இந்த மாதத்தில் தெய்வ அனுகூலத்தால் முன்னேற்றங்களானது சேரும். உறவினர்களுடைய வகையில் வீண் மனக்கசப்புகளானது வரலாம். வெளியூர் பயணங்களானது ஏற்படும். அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும். இருந்து வந்த தடைகளானது இப்பொழுது அகலுங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் பொருளாதார வளங்களும் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். அதே போல இப்பொழுது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பெருகும். உறவினர்களுடைய வகையில் நிலவி வந்த பிரச்சனைகளானது அனைத்துமே அடியோடு மறையுங்க. சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். பெண்களால் அனுகூலங்களானது கிடைக்குங்க. மிகவுமே உதவிகரமாகவே நீங்கள் இருப்பீர்கள். குழந்தைகளினுடைய பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கும். அதேபோல் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் சிலருக்கு கூடி வரும். புதிய சொத்துக்கள் வாங்க நேரங்கள் கை கூடி வரும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகவே இருக்குங்க. ஆனால் அதற்காக சிலர் கடன் வாங்க வேண்டியும் வரலாம். உடல் நலங்களானது சீராக இருக்கும். பித்தம் மயக்கம் தொடர்பான உபாதைகளானது வரலாங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் காணலாம். பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கும். அடுத்ததாக மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது தொழில் வியாபாரத்தில் வருமானங்களானது அதிகரிக்குங்க. எடுக்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது விலகுங்க. போட்டியாளர்கள் பலம் இழப்பார்கள். இழுபறி வழக்குகளானது இப்பொழுது சாதகமாகும். வேண்டுதல் நிறைவேறி கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மற்றவர்களால் கவனம் சிதறலாம். நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலைகளானது உருவாகுங்க. அதேபோல் செவ்வாயால் குடும்பத்திற்குள் நெருக்கடியானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். டிசம்பர் 4 முதல் உங்களுடைய ராசிநாதன் புதனும் வக்ர நிவர்த்தி அடைவதனால சிந்தித்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணமானது வரும். புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. தடைபட்டு இருந்த வேலைகளானது இப்பொழுது நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகளானது நீங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகளானது நடக்குங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகுங்க. அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும். ஒரு சிலருக்கு புதிய பதவியானது கிடைக்குங்க. சனி பகவானால இதுவரை இருந்த நெருக்கடியானது விலகும். வருமானங்கள் பல வழியிலுமே வர தொடங்கும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் செலவுகளானது கட்டுப்படுங்க. அலைச்சலும் குறையும். எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. இந்த மாதங்கள் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலனை வழங்குவார்கள். எல்லா வகை எதிர்ப்புமே நிறைவேறும். திறமைகளானது வெளிப்படுங்க. வருமானங்களும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இல்லாத நிலைகளானது உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானினுடைய பார்வை 3, 6, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதனால தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பாதிப்புகளானது விலகும். வியாபாரத்தில் புதிய பாதையானது தெரியும். தடைப்பட்ட வேலைகளானது நடக்கும். அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதனால் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க.
அதேபோல் வங்கியில் கேட்டிருந்த பணமானது இப்பொழுது வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.